நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் உறவாட வந்திருக்கிறீங்கப்பா. கர்த்தர் நீர் பேசுவீராக அப்பா. எல்லா செவிகளும் ஆயத்தமாக இருக்கட்டும், விருத்த சேதனம் பண்ணுவீராகப்பா. அப்பா, உடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரை. கேட்கிற எல்லா வீடுகளிலும் அப்பா ஆண்டவரே, உடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் இருதயங்கள் அது கிரியை செய்யட்டும். அவர்களுக்கு அது என்ன காரியத்தை எதிர்பார்த்து அவர்கள் ஆசையாய் பார்க்கிறார்களோ அதற்கு ஏற்ற பலனை அது கொடுக்கட்டும் ஆண்டவரே. நீரே பேசும் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் தேவன் மோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு நிச்சயமாய் அப்படிங்கிறது. அதாவது நிச்சயமாக, உறுதியாக, ஷுவராக இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கலாம். நீண்ட நாட்களாக ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என் வார்த்தை ஒரு நாளும் அது என்ன செய்யாது, பொய் சொல்லாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக காரியங்களை கூட நீங்கள் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கலாம். வசனம் நீதிமொழிகள் 23:18 இப்படியாக சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கையை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக நாட்களாக காரியங்களை, நன்மையானவைகளை எதிர்பார்த்து மாற்றங்களை எதிர்பார்த்து ஏமாற்றத்தின் விளிம்பில் இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிற, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? தேவன் எனக்கு இதை செய்து முடிப்பார், எனக்காக இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறீர்களே, அந்த முடிவு நிச்சயமாய் வரும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. அதே போல் இன்னொரு வசனம் கூட, ஆபகுக்கு 2வது அதிகாரம் அதன் 3வது வசனம். ஆபகுக்கு 2:3, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இங்கே தேவன் அழகாக ஒவ்வொரு உங்கள் மனதில் தோன்றுகிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அழகாக இங்கு ஆண்டவர் பதில் எழுதி வைத்துள்ளார். உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய சந்ததியுடைய வாழ்க்கையெல்லாம் குறித்து ஒரு தரிசனம் என்ன செய்யிருக்கிறதா, வைக்கப்பட்டிருக்கிறதா. அது எப்போது நடக்கும்? என் பிள்ளையுடைய காரியத்தை ஆண்டவர் சொன்னாரே, வாக்கு கொடுத்தாரே, எப்பொழுது என்று சொல்லி கூட நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கலாம். நீங்கள் கூட சொல்லலாம், நெடுநாளாய் காத்திருக்குது, என் இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது, எப்பொழுது என்று சொல்லி. அதான் எனக்கு வசனம் சொல்லுகிறது, முடிவிலே அது விளங்கும். குறித்த காலத்துக்கு தேவன் ஒரு வேலையை என்ன செய்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். அது முடிவிலே அது என்ன செய்யும், விளங்கும். அது பொய் சொல்லவே சொல்லாது. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன் என்று கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த படிப்பு, ஒரு வேலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வசனங்கள் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. நீங்கள் அது நிறைவேறாததுனால அது எப்படி, அதெல்லாம் அவ்வளவுதான் என்று சொல்லி, இனிமேல் அது அவ்வளவுதான் என்று சொல்லி அதை நீங்கள் அப்படியே வைத்துவிட்டு அதை பற்றி நான்
சொல்லி ஜெபிக்கவே இல்லை என்று சொல்லி அதை மறந்த நிலையில் இருக்கிறீர்களே, அதைத்தான் ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு நினைப்பூட்டுகிறார். நான் கொடுத்த வாக்கு அது என்ன செய்யும்? தரிசனம் ஒரு நாள் விளங்கும். அது பொய் சொல்லவே சொல்லாது. அடுத்து பார்த்தோமானால் அது தாமதிக்கிறது. அதனால் நீ என்ன செய்ய? அதுக்கு காத்துரு, பொறுமையாக இரு. நீ அதுக்கு அடுத்ததாக சொல்லாது, நிச்சயமாக வரும். ஆண்டவர் மறுபடியும் ஒரு ஷுவரிட்டி கொடுக்காரு, நிச்சயமாக வரும். அது தாமதிக்கவே செய்யாது, நிச்சயமாக அது என்ன செய்யும்? வரும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காதனால சோர்ந்து போய் கலக்கத்தோடு கவலையோடு இருப்பீர்களானால் உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படித்தான் பிரியமானவர்களே, என் சகோதரனும் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஐடி இன்ஜினியரிங் முடித்துவிட்டு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கும்போது கூட ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்தார். தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, காத்திரு என்று சொல்லி அந்த வார்த்தைகள் கிடைத்து 2-3 ஆண்டுகள் உருண்டோடியும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொன்ன திட்டங்கள் நிறைவேறாத பொழுது மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் இந்த வார்த்தையே கொடுத்து உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். நாங்கள் குடும்பமாக அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆனால் அது வார்த்தையை எவ்வளவு நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது, விசுவாசத்தை, நம்பிக்கையை ஊட்டுகிற அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி குடும்பமாக அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஒரு வேளை வந்தது. அவங்க கனடா தேசத்தில் போய் வேலை செய்வதற்காக எழுதுகிற எக்ஸாமை எழுத தேவன் கிருபை செய்தார். அதில் பாஸ் ஆகி அந்த தேசத்துக்கு போய் அங்கே போய் வேலை தேடி தேவன் நல்ல ஒரு வேலையை கொடுத்து பின்பதாக அவன் மனைவி பிள்ளைகளாக போய் இணைந்து மனைவிக்கும் ஒரு வேலை, நல்ல வீடு, வாகனம் எல்லாம் கொடுத்து தேவன் என்ன செய்தார்? உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் அப்படித்தான் ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறாரே. நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அந்த வார்த்தை நிறைவேறவில்லையே என்று சொல்லி உங்களுக்கு என் சகோதரனுடைய வாழ்க்கையில் செய்த அதே நன்மைகளை தேவன் உங்களுக்கும் செய்வார். நிச்சயமாக இந்த நன்மை உங்களுக்கு வரும், அது தாமதிப்பதில்லை. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது என்று பார்த்தோமானால் ரோமர் 4வது அதிகாரம் வசனம் 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது? ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவர் என்ன செய்தாரா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் 75வது வயதில். ஆனாலும் அது நிறைவேறாத பொழுதும் அவர் முழு நிச்சயமாக என்ன செய்தாரா? நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தினார். நடக்கவில்லையே, எப்படி ஆகும் என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை, சோர்ந்து போகவில்லை, பின்மாற்றம் அடையவில்லை. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை என்ன செய்தாரா? மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அந்த காத்திருந்த நாட்களில் அந்த 25 வருடங்கள் எவ்வளவு பொறுமையாய் காத்திருந்திருப்பார். எப்பொழுது நடக்கும்? ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரே, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லியெல்லாம் சொன்னாரே, அது எப்பொழுது என்று சொன்ன அந்த காலங்களில் அவர் என்ன செய்தாரா? ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பினாரா. ரெண்டாவது, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அடுத்து விசுவாசத்தில் அந்த காலங்கள் அது ஆண்டவரை நம்புகிறதுல அவர் வல்லவராய் மாறினாரா. பிரியமானவர்களே, நீங்களும் ஒரு வேளை இப்படி எல்லா வாக்குத்தத்தத்தையெல்லாம் போதும், இதற்கெல்லாம் நான் ஜெபித்தது போதும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் உங்களை பார்த்தான் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புங்கள். முதலாவது. அடுத்து இந்த காலங்களில், இந்த காத்திருக்கிற காலங்களில் முறுமுறுக்காமல், சோர்ந்து போகாமல், ஜெபத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரோடு உரையாடுவதை விட்டுவிட்டு, ஆலயத்துக்கு செல்வதை விட்டு, இன்னும் ஊழியங்களுக்கு கொடுப்பது, பல்வேறு கூடுகைகளுக்கு கடந்து செல்வது, ஆண்டவருக்காக சேவை செய்வது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அவரை குறை கூறி போதும் என்று சொல்லி இராதபடிக்கு அவரை நீங்கள் மகிமைப்படுத்தி முதலாவது முழு நிச்சயமாய் நம்புங்கள். ரெண்டாவது, அந்த காலங்களில் ஆண்டவர் என்ன செய்யுங்க? நீங்கள் மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காங்க. அங்கே வசனம் சொல்லப்பட்டது போல் நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். எதிர்பார்த்த கொண்டிருக்கிற நன்மைகளையும் எதிர்பாராத நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்திலே கொடுத்து
நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோமானால் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் காணப்படலாம். ஒருவேளை உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு குறைவு, உங்கள் பிள்ளைகள் படித்து வேலை கிடைக்காததுனால அது ஒரு குறைவாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இல்லைனால் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையே, இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, இப்படி அநேக குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவு நிச்சயமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது ஆதியாகமம் 17வது அதிகாரம் வசனம் 19 பார்த்தோமானால், ஆதியாகமம் 17 வசனம் 19, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு அதிகாரம் தொடக்கத்தில் பார்த்தோமானால் ஆபிரகாமுக்கு 99 வயதாகிறது. அந்த சூழ்நிலையில் அங்கே ஆண்டவர் எழுந்தருளி பேசுகிறார். நிச்சயமாக எப்படி சொல்லுகிறார் ஆண்டவர், நிச்சயமாக குறைவு மாறும், உன்னிடத்துல தான் உனக்கு ஒரு சந்ததி விளங்கும், அது ஈசாக்கு பேரெல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நிச்சயமாக சாராள் ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லி அங்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார் ஆண்டவர். அதே போல் அங்கே பார்த்தோம்னால் ஆதியாகமம் 18 வசனம் 10 மீண்டுமாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தை நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆண்டவர் பின்னாட்களில் நடக்கப் போகிறதை அங்கு சொல்லுகிறார். அதை சொல்லுகிறார், நிச்சயமா என்று சொல்லி அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். அதே போல அங்கு பின்பு பார்த்தோமானால் ஆதியாகமம் 21 வசனம் 5 பார்த்தோமானால், தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். ஆண்டவர் சொன்னாரே, முன் சொன்ன வசனங்களிலெல்லாம் ஆதியாகமம் 17, 19 இன்னுமாக நாம் வாசித்த ஆதியாகமம் 18, 10 எல்லாம் ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் உன் குமாரனை பெறுவாள் என்று சொன்ன வார்த்தை நீங்க அப்படியே நிறைவேறுகிறது. ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான் என்று சொல்லி அங்கு குறைவு நிச்சயமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு என்ன செய்கிறார், வாக்கு கொடுக்கிறார். அதையே அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிறார். என்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு குறைவு இருக்கிறது, என்னுடைய கற்பத்திலும் ஒரு பலவீனம் இருக்கிறதே, எத்தனை நாட்களாகிவிட்டது திருமணமாகி, எத்தனை வாக்கு தத்தங்கள் எத்தனையோ பேரிடத்தில் ஜெபித்தாயிற்று, ஆனால் எப்பொழுது என்று சொல்லியிருக்கிற உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பிராண உற்ப காலத்திட்டத்தில் நான் வரும் பொழுது நீ நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் உற்ப காலத்திட்டத்தில், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னது போல நிச்சயமாய் உங்களுக்கும் ஒரு கற்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவு மாத்திரம் அல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, இன்னும் பொருளாதாரத்தில் இருக்கிற குறைபாடுகள், இன்னும் என்னென்ன குறைவுகள் உங்கள் குடும்பங்களில் இருக்கிறதோ அத்தனை குறைவுகளும் நிச்சயமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நாங்கள் இணைந்து ஒரு இணைய வழியாக கூடி ஜெபிக்கிற ஒரு ஆன்லைன் ஜெப கொடுகை நாங்கள் அதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் அநேக நாட்களாக ஒரு சகோதரிக்கு 13 வருடங்கள் ஆகிவிட்டது திருமணமாகி. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அவங்கள் பெயரை சொல்லி அவங்க கற்பத்தின் கனிக்காக ஜெபித்துக்கொண்டே இருந்தோம். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி அந்த சகோதரியும் எப்படி நான் முன்பதாக பார்த்தது போல ரோமர் 4:21 சொன்னது போல ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பி அவங்க மகிமைப்படுத்தி அவங்க விசுவாசத்தில் அந்த நாட்களில் அவங்க வல்லவர்களாக மாறி அறிக்கை செய்து என்ன செய்து கொண்டே இருந்தார்கள், ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். எல்லாரும் நிச்சயம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார், தருவார் என்று சொல்லி எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபித்தோம். இன்றைக்கு அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. பிரியமானது சுகப்பிரசவத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இந்த குறைவு உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அது விசுவாசத்தை நீங்கள் தேராதபடிக்கு உங்கள் அவிசுவாசத்துக்குள்ளதாக உங்களை அழுத்தி சோர்வுக்குள்ளதாக தள்ளி இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே, உங்கள் குறைவும் நிச்சயமாக மாறும். அடுத்ததாக இன்னொரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாத்திராகமம் 3 வசனம் 16
நாம் எடுத்தோமானால், நீ போய் இங்கே ஆண்டவர் மோசேயிட்ட சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று. இங்கே என்ன காரியம் நடக்கிறது? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. அதில் இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தில் உங்களுக்கு செய்யப்படுகிறத நான் பார்த்தேன், நிச்சயமாய் நான் என்ன செய்வேன், உங்களை சந்தித்து உங்களை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அதே போல தாங்க ஆதியாகமம் 50வது அதிகாரம் வசனம் 24 நாம் எடுத்துக்கொண்டால் யோசேப்பு கூட சொல்லுகிறார், அவர் மரணமடைய போகும் பொழுது தேவன் உங்களை நிச்சயமாய் உங்களை சந்தித்து இந்த தேசத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது என்ன செய்யுங்கள், என் எலும்புகளை எல்லாம் அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொண்டு போகல் என்று சொல்லுகிறார். அதே போல ஆண்டவருங்க யாத்திராகமம் 3:16 சொல்லப்பட்டது போல எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன், நிச்சயமாய் நான் உங்களை சந்தித்தேன் சொல்லி என் ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதே போல் அங்கு வாதைகளை அனுமதித்து அந்த பார்வோனை கலங்க பண்ணி அப்படியாக அந்த ஜனங்களை என்ன செய்கிறார், ஆண்டவர் அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வருகிறார். வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளோடு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். வனாந்தரத்தில் தேவன் அழகாக அவர்களை 40 வருஷம் ஒரு குறைவில்லாமல் போஷித்து வழிநடத்தி வருகிறார். அதே போல தான் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அடிமைத்தனம், என் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் 3வது நபர் தலையிட்டதுனால எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த அவர்களை என்னால் இதை எதிர்த்து மேற்கொள்ள முடியவில்லை, நிற்க முடியவில்லை. நான் ஒரு அடிமையை போல கைகள் கட்டப்பட்டவனாய், வாய் பேச முடியாதவனாய் நான் நிற்கிறேனே, இந்த அடிமைத்தனம் எப்பொழுது மாறும் எனக்கு என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? எப்பொழுது இந்த உபத்திரவம் எனக்கு மாறும்? இந்த மனிதர்கள் என்னை மிகுதியாக நிற்கிறார்களே, இவர்கள் மனுஷிக வல்லமைகள் இருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கலக்கத்தோடும் கண்ணீரோடும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாய் நான் உங்களை சந்திப்பேன், அந்த நாள் இதுவே. ஆண்டவர் சொல்கிறார், எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன தேவன் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட மனிதர்கள் உறவுகள் உங்களை அவர்கள் அடிமைப்படுத்தி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் விரிசல்களையும் பிணக்குகளையும் கொண்டு வருகிறது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு செய்யப்பட்டதெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், நிச்சயமாய் நான் உன்னை இதிலிருந்து விடுவிப்பேன் என்று சொல்லிக்கூட ஆண்டவர் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த அடிமைத்தனத்தில் நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு இந்த போதை பழக்க வழக்கம், இதை விட முடியாத பாவம், செல்ஃபோன் அடிமைத்தனம், இன்னும் தவறான காட்சிகளை பார்ப்பது, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நான் இருக்கிறேனே, அதிலிருந்தும் தேவன் உங்களை சந்தித்து நிச்சயமாய் உங்களுக்கு இன்று விடுதலை தர வந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் அடிமைத்தனம் இந்த நொடி பொழுதிலிருந்து மாறும். இந்த நிச்சயமாய் உங்கள் உபத்திரவம், மனுஷர்கள் உங்களை உபத்திரப்படுத்துகிறார்களே, யாரு கையின் கீழேயோ நீங்கள் நசுக்கப்பட்டு நீங்கள் அப்படியே சுயமரியாதையை இழந்து கண்ணீர் வடிக்கிற நிலையில், எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில், ஒரு அடிமை போல இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நான் அதை பார்த்து உனக்கு உதவி செய்யும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். நிச்சயமாய் நான் நீ சந்தித்து நீ படுகிற காரியத்தை பார்த்து அதிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே உங்களையும் அந்த உபத்திரவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நிச்சயமாய் தேவன் வெளிக்கொண்டு வர வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோமானால், நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் அதுபோல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், தினந்தோறும் தேவனோடு உறவாடி நாம் அவரோடு ஐக்கியம் வைத்திருந்தால், ஒருவேளை உங்களை சுற்றிலும் அநேக எதிரிகள் உங்களுக்கு நீங்கள் சொல்வதையெல்லாம் பார்த்து குறை சொல்லுகிறவர்கள், அது வேலை ஸ்தலத்திலேயோ உறவுகள் மத்தியிலேயோ இருந்தாலும், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களை எப்படி தாவீதை போல ஒரு சவுல் துரத்தி கொண்டு வந்தாலும், அவன் அந்த நெருக்கடிமான சூழ்நிலைகளும் தேவனோடு உறவு வைத்திருந்தது போல நீங்களும் ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கும் போது அந்த எதிரியே உங்களை பார்த்து ஆசீர்வதித்து நிச்சயமாய், அங்கு வசனம் 1 சாமுவேல் 24 வசனம் 20, அங்கு சவுல் சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, நீ நிச்சயமாக ராஜாவாயிருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். சத்துருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அவங்களே வந்து சொல்லுகிறார்,
சவுலே சொல்கிறார், நீ நிச்சயமாய் ராஜாவாவா என்று சொல்லி அங்கே தாவீதை ஆசீர்வதிக்கிறார். உன் ராஜ்யபாரம் நிலைவரப்படும், எனக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி. அதே போல தான் பிரியமானவர்களே, தாவீதுக்கு உத்தரவுகள், பிரச்சனைகள், பாடுகள் வந்த பொழுதும் அவன் ஆண்டவரை துதிப்பதிலும் அவரோடு நடப்பதிலும் அவன் எப்படி கவனமாயிருந்தானோ அப்படி நீங்கள் செய்யும் பொழுது எதிரிகளே உங்களை பார்த்து சொல்வார்கள், நீ நிச்சயமாய் நல்லா இருப்ப, நிச்சயமாய் உன் பிள்ளைகள்லாம் உயர்ந்திருக்கும், எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி உங்களையும் ஆசீர்வதிப்பார்கள். அதனால் பிரியமானவர்களை, கவலைப்படாதீர்கள். நிச்சயமாய் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய குறைவு நிச்சயமாய் மாறும். உங்கள் அடிமைத்தனம் நிச்சயமாய் மாறும். நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம், குறைவான சூழ்நிலையிலும் அடிமைத்தனம், உபத்திரவம், இந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் எதிரிகளே உங்களை வந்து வாழ்த்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியான பாக்கியத்தை இரட்சகர் இயேசு உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்த வல்லமையுடையவராக வந்திருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அப்படியே நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, அநேக நாட்களாய் கண்ணீரோடும் கவலையோடும், அப்பா எனக்கு ஒரு வீடு இல்லையே, கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடும் கண்ணீரோடும் நான் தனிமையாக இருக்கிறேனே, என்னுடைய காரியங்கள் என்னவாகும் என்று சொல்லி வேதனையோடு இருக்க பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீங்கப்பா, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி அப்பா ஒவ்வொரு முகத்தில் வழிகிற கண்ணீரை துடைத்து ஒவ்வொருவருக்கும் தேவையான காரியங்களை நீ நிறைவேற்றுவீராகப்பா. கற்பத்தின் கனிக்காக கதறி அழுகிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு கற்பத்தின் கனியை வைத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவருடைய சந்ததியெல்லாம் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவீராகப்பா. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்க அடிமைத்தன சங்கிலிகள் உடைக்கப்பட்டு போவதாக அப்பா. அப்போ போதை பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டு அப்போ இருந்து எனக்கு மீள முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கதறலோடு அப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக. அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போவதாக, அபிஷேகம் கடந்து வருவதாக, எல்லா நுகத்தடிகள் முறிந்து போவதாக, கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக, சாத்தானின் ஒவ்வொரு பிள்ளைகளை கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுக்களையும் அறுத்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால நிச்சயமாய் உத்தரவத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.